Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா CSS லாங்குவேஜில் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டினா என்ன, அண்ட் தென் அந்த டிஸ்பிளேல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்மளோட வெப்பேஜில் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் இந்த 4 ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம ஒன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நன், அண்ட் தென் செகண்ட் ஒன் டிஸ்பிளே இன்லைன், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிளாக், ஃபைனல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டைல் சீட்டை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெயின் பேஜோட லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் லிங்க் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் ரிலேஷனல் ஸ்டைல் சீட், அண்ட் தென் ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டைல் சீட்டை லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா CSS ஃபோல்டருக்குள்ளார style.css சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஜஸ்ட் நான் அதை லிங்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டைலில் எழுதுகிற எல்லா ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெயின் பேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாடியில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா UL டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ UL டேக்கில் அண்ட் தென் லிஸ்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த மெனுஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோம் மெனு, அண்ட் தென் காண்டாக்ட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா மெனுஸ் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட், அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் சர்ச், அண்ட் தென் ஃபைனல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லாக் அவுட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ ஹோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட், அட்ரஸ், சர்ச், லாக் அவுட் சொல்லிட்டு நமக்கு ஒன் பை ஒன்னா டிஸ்பிளே ஆகும். நம்மளுக்கு ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த ஒன் பை ஒன்னா டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த UL டேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்லைனில் என்னென்ன டேக்ஸ் வரும், அண்ட் தென் பிளாக்ல வந்து என்னென்ன டேக்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த டேக்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஆங்கர் டேக்கு, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேன், அண்ட் தென் தேர்ட் வந்து இமேஜ் டேக், ஃபோர்த் வந்து இன்புட்டு, ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா பட்டன். ஸோ இந்த மாதிரி டேக்லாம் பார்த்தீங்கன்னா இன்லைன் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இன்லைன் டேக் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்தமாரி வந்து ஒன் பை ஒன்னா டிஸ்பிளே ஆகாது. இந்தமாரி ஒன் பை ஒன்னா டிஸ்பிளே ஆகுதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டேக் சொல்லுவாங்க. அண்ட் தென் ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகுது தான் பார்த்தீங்கன்னா இன்லைன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளாக்ல என்ன டேக் வரும்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக், ஸோ ஃபஸ்ட் வந்து div டேக், அண்ட் தென் ஃபார்ம் டேக்கு, அப்புறம் ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிளாக் லெவல் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே UL டேக்ல லிஸ்ட் டேக் போட்டிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த UL டேக் லிஸ்ட் டேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக்ல இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெனுஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒன் பை ஒன் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? சப்போஸ் இந்த பிளாக் லெவலில் நான் என்ன பண்ணுறேன்னா இன்லைனாக மாற்றணும் அப்படின்னா நம்ம ஸ்டைலில் போய் நம்ம மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைல் சீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெனுஸில் எதில் இருக்குது அப்படின்னா UL டேக்குள்ள லிஸ்ட் டேக்குள்ள இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு UL டேக் போட்டுட்டு UL, அண்ட் தென் நெக்ஸ்ட் லிஸ்ட் டேக் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணேன் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த டேக்லாம் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக பிளாக்ல இருக்கிறதுனால ஒன் பை ஒன் டிஸ்பிளே ஆகுது. நான் என்ன பண்ணுறேன்னா இன்லைன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த மெனுஸ்க்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஹோம்னா இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிக்கும். சரிங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஜஸ்ட் வந்து ஆரஞ்சு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் மெனு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ இதுமாரி காண்டாக்ட்னா அதுவும் ஒரு ரோ ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிக்குது. இதுதான் பிளாக் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த லிஸ்ட் டேக் அப்புறமா ஒரு பிரேக் டேக் போட்டுக்கிறேன். ஸோ பிரேக் டேக் வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோம் மெனு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிக்க வச்சுங்களா. ஸோ இதான் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளாக் எலமெண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்லைனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஸ்டைல் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த லிஸ்ட் டேக் உள்ளார நான் இன்லைன் டைப் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே இன்லைன் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒன் பை ஒன்னாக இருக்கிற இந்த மெனுஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரே லைனாக டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே லைனாக நம்மளுக்கு ஹோம், காண்டாக்ட், அட்ரஸ், சர்ச், லாக் அவுட் சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன் எலமெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்லைனுக்கும் அந்த பிளாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்லைன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மெனுஸ் எல்லாமே ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகும். பிளாக் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன் பை ஒன்னா டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஜஸ்ட் ஒரு ரோ ஃபுல்லாகவே அதை ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து இன்லைன் அண்ட் தென் பிளாக்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது இன்லைன் பிளாக் அப்படின்னா என்ன சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்லைனுக்கு என்ன பண்ணுறேன்னா ஹைட் அண்ட் விட்த் நான் செட் பண்ணுறேன் சரிங்களா. ஜஸ்ட் வந்து ஒரு ஹைட் நான் கொடுக்குறேன். ஸோ ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பிக்சல் நான் கொடுக்குறேன் சரிங்களா. இது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் சேவ் பண்ணிக்கிறேன். 50 பிக்சல் சேவ் பண்ணுறேன். ஆனால் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஹைட் நம்மளுக்கு வரல. சப்போஸ் நான் வித் டைப் பண்ணுறேன். ஸோ வித் டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் சேம் 50 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வித்தும் ஒர்க் ஆகலை. சப்போஸ் இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் இந்த இன்லைனாக இருக்கிறப்ப, அதாவது நம்ம பிளாக் லெவலில் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஹைட் அண்ட் வித் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் டிஸ்பிளே வந்து இன்லைனாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஹைட் அண்ட் வித் வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து பிளாக்காக மாற்றணும். அதாவது நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து இன்லைனாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து பிளாக்காகவும் ஒர்க் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணலாம்னா இன்லைன் அண்ட் தென் ஐஃபன் பிளாக் நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு ஹைட்டும் ஒர்க் ஆகும், அதே மாதிரி ஃபித்தும் ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இன்லைன் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ இன்லைன் அப்பனா நம்மளுக்கு இந்த ஹரிசாண்டல் அதாவது ரோவாவும் வரணும், பிளஸ் வந்து அந்த ஹைட் அண்ட் விட்டும் ஒர்க் ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிட்டு நம்ம ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கொடுத்ததுக்கு அப்புறமா ஹைட் அண்ட் வித் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 40 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. 40 பிக்சல். அண்ட் தென் வித் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 60 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 60 பிக்சல். ஸோ கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. 60 பிக்சல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு மெனுக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா 40 பிக்சல் வந்துருக்கும், அண்ட் தென் வித் பார்த்தீங்க அப்படின்னா 60 பிக்சல் வந்துருக்கும் சரிங்களா. இப்போ இந்த மெனுஸ் எல்லாமே நம்மளுக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன் ஹைட் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் ஹைட் ஹைஃபன் லைன் ஹைட் சரிங்களா. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் 2.5 நான் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னாச்சுன்னா நம்மளுக்கு 2.5க்கு நம்மளுக்கு டாப்ல இருந்து கொஞ்சம் சென்டருக்கு வந்து இது மூவ் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ இந்த மெனு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகணும் சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் நம்ம கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் அண்ட் தென் சென்டர். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு மெனுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளார வந்து சென்டரில் டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெனுக்கு பேக் சைடில் இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸாக இருக்குது சரிங்களா. நம்மளுக்கு வந்து ஒரே பிளைனாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த யூஎல் டேக் வந்து ஒரு கிளாஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நேவ்னு டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த நேவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டாட் நேவ் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் கலர் கட் பண்ணிவிட்டு இந்த நேவிகேஷன் பார்த்து நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னாச்சுன்னா அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே அந்த பிளாக்காக இருந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு பிளைனாக செட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பேடிங் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் இந்த ஹைட் அண்ட் வித் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த லைன் ஹைட் அண்ட் இந்த ஹைட் அண்ட் வித் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நான் பேடிங் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் 20 பிக்சல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேடிங் ரைட் அண்ட் லெஃப்ட் நான் கொடுத்துக்கிறேன். இந்த யூஎல் அந்த லிஸ்ட் டேக் பார்த்தீங்க அப்படின்னா பேடிங் ரைட் அண்ட் லெஃப்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஹோம் கான்டாக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ரைட் அண்ட் லெஃப்ட் நம்ம கொடுத்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். 20 பிக்சல். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பேடிங் ரைட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் ரைட் சேம் 20 பிக்சல் கூட நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அண்ட் தென் நம்மளுக்கு நம்ம பேடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 பிக்சல் நான் வச்சுக்கிறேன். ஸோ 15 பிக்சல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஹோம் கான்டாக்ட் அட்ரஸ் சர்ச் லாக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹரிசாண்டலாக டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதில் இல்லாமல் நம்மளுக்கு முன்னாடி அந்த அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 20 பிக்சலுக்கு ஸ்பேஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்லைன் பிளாக் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் பற்றி பார்த்துருக்கோம். அதாவது இன்லைன்னா என்ன, அண்ட் தென் பிளாக்னா என்ன, அண்ட் தென் இன்லைன் பிளாக்னா சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த நன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் நன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த பாடி டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் H1 டேக்கில் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் H1 டேக் போட்டுக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி
இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேம் இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி நான் காப்பி பண்ணி நான் இந்த லிஸ்ட் டேக் வந்து எங்கே எண்ட் ஆகுதோ நான் அங்கே போட்டுக்கிறேன். சரிங்களா, யூஎல் டேக் அப்புறமா நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் தென் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நேவிகேஷன் பார் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து நன் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த நேவிகேஷன் பார் நான் போட்டுக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன், இன்லைன் பிளாக்கு பதிலாக நன் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு நன்னா கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த நேவிகேஷன் பார் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அதில் அதோட ஸ்பேஸும் என்னாச்சுன்னா இந்த கீழே இருக்கிற டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்குபை பண்ணிக்குது. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து டிஸ்பிளே நன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் ரிமூவ் ஆகி நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே டிஸ்பிளே பிளாக்னு இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே பிளாக் வந்து என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே நன் நான் கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த நேவிகேஷன் பார் ரிமூவ் ஆகிட்டு இங்கே இருக்கிற ஸ்பேஸில் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அது நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் டிஸ்பிளே நான் வந்து நன் கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னாச்சுன்னா இந்த நேவிகேஷன் பார் ரிமூவ் ஆகிட்டு கீழே இருக்கிற டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து அது அதோட நேவிகேஷனோட பிளேஸை ஆக்குபை பண்ணிக்குது. ஓகேங்களா, ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விசிபிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா விசிபிலிட்டி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் நான் வச்சுக்கிறேன். ஸோ டிஸ்பிளே இன்லைன் பிளாக் டைப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணால் சேவ் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விசிபிலிட்டி பார்க்கலாம். ஜஸ்ட்டு விசிபிலிட்டி நான் டைப் பண்ணிக்கிறேன். விசிபிலிட்டி நான் என்ன பண்ணுறேன்னா ஹிடன் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே நன்னுக்கும் விசிபிலிட்டி ஹிடனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நேவிகேஷன் பார் வந்து அப்படியே தான் இருக்கும். அதாவது நேவிகேஷன் பார் ரிமூவ் ஆகிட்டு அதோட ஸ்பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, ஜஸ்ட் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா நம்மளுக்கு அந்த நேவிகேஷன் பார் ரிமூவ் ஆயிடுச்சு. பட் அதோட ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்குபை பண்ணவே இல்லை. ஏன்னா அதான் வந்து இந்த விசிபிலிட்டி ஹிடன் நம்ம போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நேவிகேஷன் பார் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். அதோட ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்குபை பண்ண முடியாது. அதான் வந்து விசிபிலிட்டி ஹிடன் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம டிஸ்பிளே நன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த நேவிகேஷன் பாரோட நம்மளுக்கு அந்த ஸ்பேஸும் இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஜஸ்ட் நான் ஹிடன் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே நன் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நேவிகேஷன் பாரோட ஸ்பேஸை இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்குபை பண்ணிக்கும். சரிங்களா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி ஹிடனுக்கும் டிஸ்பிளே நன்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா, அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டினா என்ன, அண்ட் தென் டிஸ்பிளே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மளோட வெப்பேஜில் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.